ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி படம் பார்க்க போறோம்னா 2024ல ரிலீஸ் ஆன ஸ்கெட்ச்ன்ற அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்தை பத்தி ஒன்லைனர் சொல்லி ஸ்பாயில் பண்ணாம வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. போற வழியில பேப்பர்ல எதையோ கிருட்டுன்னு உறைஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே பஸ்ல பவுமேனன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருப்பா. அந்த பயலுக்கே நம்ம ஹீரோயினை வம்பிழுக்கிறது தான் வேலை. இன்னைக்கும் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் உறைஞ்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த பேப்பரை பிடுங்கி பாக்குறான். அப்படி என்னத்த பார்த்தான்னு தெரியல, அப்படியே அரண்டு போயிட்டான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு பிக்சர் உடஞ்சிருந்தா இல்லையா, அது விஷயமா பேசதான் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்கதான் வந்திருக்காரு. ஸ்கூல்ல கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்னடா பிக்சர்னு பார்த்தா அவங்க டீச்சர் காட்டுறாங்க. அதை நீங்களே பாருங்களேன். இதை பார்த்துட்டு இவர் பொண்ணு மேல கோவப்படுவாரு இல்ல ஷாக் ஆவாருன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்ல. வா, என் பொண்ணு எவ்வளவு அழகா உறைஞ்சிருக்கா. மேடம், இந்த படத்தை நீங்க தப்பா பார்க்காதீங்க. இது என்ன ரத்தம் நினைக்கிறீங்களா? ரத்தம்லாம் இல்ல, மரத்துல இருந்து கொட்டுற இலை அப்படின்றாரு. பதிலுக்கு டீச்சரும், சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது சார். எந்த ஊர்ல சார் மரத்தோட இலை ஒரு பையனோட தலையில இருந்து கொட்டுது? அதுவும் கீழே பாருங்க, உங்க பொண்ணு பிளட்டுன்னு தெளிவா எழுதியிருக்கா அப்படின்றாங்க. இவரும் அதை பார்த்துட்டு, அப்பா என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலித்தனமா தெளிவாக பிளட்டுன்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோயின் மனசுல என்னென்ன நினைக்கிறாளோ வெளியே அவ்வளோவா பேசாம அதை டிராயிங்கா வரைய ஆரம்பிச்சிருவா. அப்படிதான் இந்த பிக்சருமே வரைஞ்சி வச்சிருக்கா. இப்போ அந்த டீச்சரும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு திட்டலாம் இல்லை, பாராட்டதான் செய்கிறாங்க. நீ பண்ணது ஒரு நல்ல காரியம் தான்மா, நீ யாரையும் அடிக்கவும் செய்யல துன்புறுத்தவும் செய்யல, உன் மனசுல என்ன தோணுதோ அதை டிராயிங்காக தான் வரைகிற, ஸோ அது வரைக்கும் அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி இன்னும் மைண்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் லைனா சொல்றா, அவனோட கண்ணை நோண்டி எடுக்கணும், கையை அறுக்கணும், கழுத்து அறுக்கணும், அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போறா. இதை கேட்டுட்டு டீச்சரே மறந்து போயிட்டாங்க. சரிம்மா, நீ மற்றவங்க இது பண்ணாம பேப்பர்ல தானே வரையிற, ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை, உன்னை விட்டுற அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பூனை படம் போட்ட நோட்டையும் கொடுக்குறாங்க. உன் மனசுல என்னென்னலாம் வரையணும்னு தோணுதோ அதெல்லாம் நீ வரைஞ்சுக்கோ, நான் உனக்கு கிஃப்டா தரன்ற மாதிரி ஒரு நோட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பையனை காட்டுக்குள்ளே காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன். ஃபோன் நோண்டிக்கிட்டு வரும்போது தவறி கீழே விழுந்துடுறான். அப்போ கையில் அடிபட்டுருது, ஃபோனு பக்கத்தில் இருந்த குளத்துக்குள்ளே விழுந்துருது. இவனும் எந்திரிச்சு போய் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அப்படி உதறிட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்க்குறான், ஃபோனோட டிஸ்பிளே பழையபடி ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இப்போ தான் பார்த்தா ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு, மறுபடியும் எப்போ நான் நார்மலாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது இது ஒரு மந்திர குளம்னு. இந்த குளத்தோட தண்ணியை பாருங்களேன், கொஞ்சம் நீல கலரில் வித்தியாசமாக இருக்குது. அன்னைக்கு நைட்டே வீட்டில் 3 பேர் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஹீரோயின், அண்ணங்கார, அப்புறம் அப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க, அப்பா மட்டும்தான். இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கமண்டமணி செந்தில் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறா. ஏப்பா, இப்போ நமக்கு அம்மா இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்க நம்மளை என்னென்ன கூப்பிடுவாங்க? அனாதை நான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏமா அப்படி அனாதைன்னு சொல்கிற? உங்களுக்கு தான் நான் இருக்கனே, அப்பா இருக்கனே, அப்புறம் எப்படி நீங்கள் அனாதையாவீங்க? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் அதுக்கும் மேலே ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் இருக்காரு, அப்படின்னா எங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி கூகுள் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஏதோ சம்திங் மெட்டர்னியல் ஆர்ஃபனேஜ்னு ஏதோ வருது, கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான்ப்பா நாமளும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பாவம், இந்த மனுஷனால இந்த 2 பேத்தையும் சமாளிக்கவே முடியல. ஃபோனை கொடுத்துட்டு அமைதியாக சாப்பிட்றான்னு ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாரு. அப்போ பேச்சுவாக்கில் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த அண்ணங்காரனுக்கும் சண்டை ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு தட்டுவா பாருங்க. அப்போ அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்போ நம்ம ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுவான், இந்த பையலும் போயிடுவான். பாவம், அந்த மனுஷன் தான் உடஞ்ச பிளேட்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்பாப்பா இங்கே பாருங்க பையன், அண்ணன் என் மூஞ்சில கிறுக்கிட்டான் அப்படின்றா. அப்பா என்னன்றாரு, சரிம்மா நீ போய் என்கிட்ட சொல்லாத, போய் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்றாரு. எது அம்மாவா? இப்போ தானடா அம்மா இறந்து போனாங்கன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி அம்மா வந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். அது எப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கா. அம்மா இல்லை, ஏன்னா அம்மா இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான் அது. அப்போதான் நமக்கு காட்டுறாங்க அந்த அம்மா ஹீரோயின் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க கையில் ஒரு பட்டர்ஃப்ளை டேட்டூ போட்டிருக்காங்க இல்லையா, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். நைட்டு அந்த அண்ணங்கார குளிக்க போகிறான். அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், அவன் கையில் இருந்த காயத்தை காணோம். என்னடா இது, ஃபோன் உடஞ்சிருந்துச்சு, அப்புறம் நார்மல் ஆகிருச்சு, இப்போ என் கையில் இருந்த காயத்தையும் காணோம், எப்பட்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பூனைப்படம் போட்ட நோட்டை வீட்லேயே மறந்து வச்சிடறா. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா எனக்கு அந்த நோட்டு வேணும், எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறா. ஆனால் அந்த அப்பாவோ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா, பஸ்ஸெலாம் வெயிட் பண்ணுது பாரு, அதனால் நீ போயிட்டு சாயந்தரம் வந்து பாரு அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும், நான் சாயந்தரம் வர வரைக்கும் நீங்கள் அந்த நோட்டை திறந்து பார்க்கவே கூடாதுன்னு சத்தியம் கேட்குறா. இந்த அப்பாவோ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நீ விடு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு.
இப்போ பஸ்ஸில் போகிறப்போ இவளுக்கு தான் ஏதாவது கிரிக்கிட்டே இருக்கணுமே. இப்போ கையில் நோட்டு இல்லாதனால ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா. இப்போ அண்ணங்காரன் தான் அவனோட நோட்டை கொடுத்து நீ வேணா என்னதான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயினை பாருங்களேன், ஒழுங்காக வாங்கி வரையணும்ல, அதெல்லாம் இல்லை, நோட்டை பிடிங்கி வெளியே தூக்கி எறிஞ்சிடறா. இந்த பையன் ஐயோ நோட்டு போச்சு, ஐயோ நோட்டு போச்சுன்னு கத்துறான். நான் அதில் தான் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருந்தேன், இப்போ நீ தூக்கி போட்ட ஸ்கூலில் மிஸ்ஸு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பஸ் ஓட்டுற டிரைவரக்காவும் அமைதியாக வாடா வெண்ண அப்படின்னு சொல்லி இந்த பையில உட்கார வச்சிடறாங்க. இப்போ வீட்டில் எங்கள் அப்பா தெரியாதனமாக அந்த நோட்டை எடுத்து பார்த்துட்றாரு. அப்போ பாருங்க அந்த மிஸ்ஸு எவ்வளோ அழகாக அந்த நோட்டை கொடுத்தாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி மாற்றி வச்சிருக்கா பாருங்க, பூனையை ஏலியனா மாற்றி வச்சிருக்கா. எப்படி ஒரு அதை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு லேடி வராங்க பார்த்தீங்களா. இவங்க யாருன்னா இந்த அப்பாவோட தங்கச்சி தான், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அத்தையாகுது. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டை இந்த அப்பா விற்க போறாராமா. அதுக்கு புரோக்கர் வேலை இந்த அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் கிளைண்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் வீடு பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி குடியிருந்தாங்கன்னா ஒன்றா வீடு பார்க்க மாட்டோம், இல்லைன்னா அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தானே பார்ப்போம். ஆனால் இந்த ஊரில் எப்படின்னா ஒருத்தங்க குடியிருக்கும் போதே உள்ளே வந்து பார்க்கலாமா. ஆனால் இதுக்கு முன்னாடி குடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதாமா, வெளியே இருக்கணுமாமா. அந்த மாதிரி தான் இப்போ யாரோ ஒரு கிளைண்ட்டு வீடு பார்க்க வராங்களாமா. ஸோ இந்த அப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தைக்காரி சொல்கிறா. இவர் சரின்னு முக்கியமான பொருள் சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு காரில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பூனை படத்தை பார்க்கும்போது இந்த அப்பாவுக்கு ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கு. வெளியவே அப்படி இருக்கே, உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த நோட்டையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வீடு பார்க்க கிளைண்ட்டு வந்துட்டாங்க, அந்த அம்மாவை காட்டிக்கிட்டு இருக்கு. இவர் அந்த காரில் உட்காந்து அந்த நோட்டை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, தெரியாதனமா அதில் காஃபியை கொட்டிடுறாரு. ஐயோ போச்சு, பொண்ணு வந்து அவ்வளோதான் சொல்லிட்டு அவசரமாக அந்த கிளைண்ட் இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து துடைக்கிறாரு. அப்புறம் ஹேர் ட்ரையர் எடுத்து காத்தடிச்சிட்டு இருக்காரு சீக்கிரம் காயணும்னு. அப்போ தெரியாதனமா அந்த நோட்டு கீழே விழுந்துருது, ஹேர் ட்ரையரும் கீழே விழுந்துருது. அப்போ அதுலேருந்து எல்லா ஃபோட்டோவையும் இவர் கடன்னு பார்த்துடுறாரு. பார்த்தவருக்கு என்னடா இது, இப்போ நம்ம என்னத்தரா பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாரு. அப்புறம் பொண்ணு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துடுறா. அப்போ பாருங்க ஸ்கூலில் ஒரே நோட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கையிலே அவ கிரிக்கிட்டு வந்திருக்கா. அது ஏதோ மார்க்கரில் உடஞ்சிருப்பா போல, என்னதான் தண்ணி போட்டு அழிச்சாலும் போக மாட்டதாமா. வந்தவ பேகை கூட கழுத்துல ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த நோட்டை தான் பார்க்குறா. என்னப்பா இது நோட்டில் காஃபி ஊற்றிருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா தெரியாதனமா இதில் காஃபி ஊற்றிருச்சு, நான் எதையும் பார்க்கல அப்படின்றத ஒரு செகண்ட் நிறுத்திட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா இந்த அப்பா அந்த நோட்டை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன் பார்த்தீங்க, எதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த அப்பா கூட சண்டை போடுறா. மறுபடியும் இப்போ ஏதோ கிளைண்ட்டு வீடு பார்க்க வராங்களாமா. ஸோ அப்பாவும் பொண்ணு காருக்குள்ளே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தப்பா என்னன்றாரு, இங்கே பாருமா, நீ ஆரம்பத்தில் வரைகிற எல்லா டிராயிங்குமே என்கிட்ட காட்டுவேன், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஆனால் நீ இப்போ வரைகிற எந்த டிராயிங்குமே என்கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காரு. உடனே இருமா வரேன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் இருக்கும்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே இருந்து ஒரு டப்பாவையும் தூக்கிட்டு வராரு. அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் ஆரம்பத்தில் வரைஞ்ச எல்லா நல்ல ஃபோட்டோவும் இருக்கும். அதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதில் சிங்கம், புலி, குரங்கு, அப்புறம் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோன்னு எல்லாம் அழகழகாக இருக்குது. அதெல்லாம் காமிச்சு இவர் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் சரி வாங்க இப்போ இந்த நோட்டில் உரத்தையும் காட்டுவேன், ஆனால் நீங்கள் அதை பார்த்து பயந்துடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி தான் காட்டுறா. அதெல்லாம் பார்த்து அதான் ரத்தம் குடிக்கிற சிங்கமாமா, அது மனுஷங்களை கொண்டு அவங்க ரத்தத்தை குடிச்சு திரும்பி அவங்க மேலே கக்குமாமா. அப்புறம் உயரமாக ஏதோ கண்ணு தெரியாத மிருகம், கீழே குள்ளமாக ஒரு மிருகம், அப்புறம் ராட்சச பறவை. இந்த அப்பா மேலே வன்மத்தை வச்சு ஒன்று உறைஞ்சிருக்கா, ஒத்த கண்ணு இருக்க சிலந்தி பூச்சியாமா. அது நீங்கள் டெய்லியும் குடிக்கிற உங்கள் காஃபி கப்பை இவங்க ஃபோனை தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி உறைஞ்சி வச்சிருக்கா. அப்புறம் இந்த ஃபோட்டோவை நம்ம படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட டிராயிங்கை பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இங்கே பாருமா, கெட்டதுன்னு இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும், நீ உரைஞ்சது எல்லாமே கெட்டதாக இருக்குது, ஸோ நம்ம இதுலேயே நல்லதாக ஒரு பிக்சர்லாம் ஒட்டி வைக்கலாம்னு சொல்லி எடுக்க பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் நோட்டை பிடிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் கெட்டதாக தான் வரைவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ளூ கலர் மான்ஸ்டரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பாவும் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ அண்ணகாரனை காட்டுறாங்க, உடஞ்ச அந்த பிளேட்டை தூக்கிக்கிட்டு குளத்துக்கிட்ட போயிருக்கா. அந்த குளத்துக்குள்ளே வச்சு எடுத்த உடனே அந்த பிளேட்டு பழையபடி மாறிடுது. இப்போ அந்த குளத்துல இருக்க மந்திர விஷயம் இந்த பயலுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு இந்த பையன் மறுபடியும் குளத்துக்கிட்ட போறா. அப்போ நம்ம ஹீரோன்னு என்னடா இது இந்த நேரத்தில் எங்கடா போறான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா சும்மா போவாம அந்த டிராயிங் நோட்டி கையில் தூக்கிட்டு போறா. அந்த பையன் என்ன வச்சிருக்கானா, அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவனோட அஸ்தியை டபாக்குள்ள போட்டு வீட்டில் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த அஸ்தி எடுத்து குளத்துக்குள்ள கொட்டினா அவங்க அம்மா திரும்பி வந்துடுவாங்கன்னு இந்த பையன் நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால கையில் அந்த டப்பா வச்சு நிற்கும் போது நம்ம ஹீரோன் உள்ள பூந்து என்னடா பண்ற லூசு பையில, ஏன்டா அஸ்தி எடுத்து தண்ணிக்குள்ள கொட்டுறன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா, அதனாலதான் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த டிராயிங் நோட்டை தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. இந்த பையனுக்கு பக்கத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து அந்த டிராயிங் நோட்டை வெளியே எடுத்துறான். ஆனால் டிராயிங் ஃபுல்லாக அழிஞ்சு போயிருது. உடனே இந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ கொப்பளிக்குது, ஏதோ சத்தெல்லாம் கேட்குது. இவங்க 2 பேரும் பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ள இருந்து மிருகம் கத்துற மாதிரி ஏதோ வித்தியாசமான சத்தெல்லாம் கேட்குது. இவங்க அப்படியே பயந்து போய் படுத்துடுறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோயின் யானை என்ன அம்மாவோட அஸ்தி எடுத்துட்டு அந்த குளத்துக்கிட்ட போனேன், என்ன அந்த குளத்துக்குள்ள சத்தம் வந்துச்சு, என்ன இதை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த அண்ணகாரனும் அமைதியாரு, வீட்டில் எதுவும் பேச வேணாம், ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்றான்.
இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவங்க அப்பா ஒட்டு கேட்டுறாரு. ஸ்கூல் பஸ்ல இவங்க 2 பேரும் ஏற போகும்போது இந்த பையனை மட்டும் தனியா கூப்பிட்டு ஜெயிலர் பட ரஜினி மாதிரி அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த பையனும் எதுவுமே இல்லைப்பா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவரும் பயப்படாம சொல்லுப்பா என்னது அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வழியாக அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த பையனோட ஃபோனு சரியானது, உடஞ்ச பிளேட்டு ஒட்ட வச்சது, அப்புறம் நேற்று நடந்தது எல்லா விஷயத்தையுமே எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் அப்பா ஆச்சரியப்படுவார் இல்லை கோவப்படுவார்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. சரிப்பா நீ ஸ்கூலுக்கு கிளம்பு டைம் ஆச்சு அப்படின்றாரு. இந்த பையன் சொன்னதை எங்கள் அப்பா நம்பவே இல்லை. இப்போதே வீடு பார்க்க மறுபடியும் கிளைண்ட் வராங்களாமா. ஸோ அந்த அத்தாக்காரி வந்துட்டு இந்த வாட்டி குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் காருக்குள்ளே அமைதியாக இருறான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ தான் இந்த அப்பா அந்த உடஞ்சிருந்த பிளேட்டு நல்லா இருக்கிறத நோட் பண்ணுறாரு. இதப்புறம் மறுபடியும் சரியாயிருச்சு. ஒருவேளை நம்ம பையன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி பஸ்ஸில் போகிறப்ப இந்த விஷயத்த பேசலான்னு பார்த்தா குறுக்க இந்த பவுமேன் பையன் வந்துடுறான். இந்த பையனை நம்ம படத்தோட ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். இந்த பையனை நினச்சிட்டு தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ மோசமான பிக்சரையும் உடஞ்சி வச்சிருப்பா. அப்படி இந்த பையன் மேலே என்ன வன்மனே தெரியல. இந்த அண்ணாக்காரன் அவங்க அம்மாவோட அஸ்தியை பேக்கில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல உங்கள் ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. ரோட்டில் அங்கங்கே ப்ளூ கலரில் பெயிண்ட் ஊற்றுற மாதிரி இருக்குது. உடனே அந்த பஸ் டிரைவராக்காவும் வண்டி நிறுத்திட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரோட்டோரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லை ரோட்லாம் ஒரு மாதிரி பெயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்கூல் பஸ் நிறுத்தி இந்த இடத்துக்கிட்ட ஒரு சோளக்கால் இருக்கும். அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ப்ளூ மான்ஸ்டர் எந்திரிக்குது. இந்த மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோயின் ட்ரா பண்ணியிருப்பா. அது வாயை திறந்தா அது வாய்க்குள்ளே இருந்து ஜிகினாவாக கொட்டுது. அவ்வளோதான் அளவுறா சாமின்னு டிரைவராக்கா வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்பிடுறாங்க. மாஸ்டரும் விடாமல் பின்னாடியே துரத்தி வருது. அப்போ தெரியாமல் அக்கா வண்டியை சோளக்காட்டுக்குள்ளே இறக்கிடுறாங்க. நல்ல வேளை அந்த அக்காவுக்கு பெருசாக எதுவும் ஆகலை, மயக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த மாஸ்டரும் எப்படியாவது பஸ்ஸை பிறந்தவனு உள்ளே வரணும்னு வழி தேடிக்கிட்டு இருக்கு. வேலை தான் எமர்ஜென்சி எக்ஸிட்டும் இருக்குது. இந்த பசங்களாம் அது வழியாக வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாஸ்டர் முடிச்சிருந்தா வெளியே போக முடியாது. இந்த மாஸ்டர் எப்படியா தூங்க வைக்கணும் இல்லை அமைதிப்படுத்தணும். என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. வாங்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் நல்லா அமைதியான மெலோடியான சாங்கு போடு. அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த மாஸ்டர் தூங்கிடும். அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்றா. சரி ஆனால் இப்போ இந்த பையனோட ஃபோனு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அந்த மாஸ்டரும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக உள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனும் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போய் அந்த ஃபோன் எடுக்க பார்க்குறான். கரெக்டாக அந்த மாஸ்டர் அந்த கையை உள்ளே விட்டு ஒரு அடி அடிக்கும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ். இந்த பையன் கொஞ்சம் விட்டு தான் சட்னி ஆகிருப்பான். கரெக்டாக அந்த டைமில் அந்த பஸ்ஸில் இன்னொரு பையன் இருப்பான். அந்த பையன் எஸ்பிடி பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஃபோனை நீட்டுறான். என்னடான்னு பார்த்தா அந்த பையன் ஒரு ஐபாட் வச்சிருக்கான். அதில் மெலோடியான பாட்டு போட்டுட்டு இருக்கான். உடனே அந்த மாஸ்டர் தூங்க ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாரும் வெளியே போகலான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த அண்ணங்காரன் தான் வெளியே போய் ஆகணும். இப்போ கரெக்டாக வெளியே போகும்போது இவ்வளோ நேரம் இளையராஜா பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தது திடீர்னு அனிருத் பாட்டு மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த மாஸ்டர் மறுபடியும் கண்ணு முழிச்சிருச்சு. எல்லாரும் அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த விஷயத்த எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு நோட் பண்ணுறாரு என் ஃபோனை காணுன்னு. எங்கடா என் ஃபோனுன்னு அந்த கிளைண்ட் இருக்கும்போதே மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ போய் பார்த்தா ஒரு கபோர்டில் இவரோட ஃபோனும் இருக்குது. அதே இடத்துல காஃபி மக்கு இருக்குது. ஏன் காஃபி மக்கு எப்பட்றா இங்கே வந்துச்சுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் உறைஞ்சி வச்ச மாதிரியே ஒத்த கண்ணில் ஒரு சிலந்தி பூச்சி. அது இவர் மேலே ஏறி அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருது. இவர் கையில் வச்சது ஒரு பிளேட்டை வச்சு ஒரே போடு, அவ்வளோதான் இந்த சிலந்தி பூச்சி செத்து போயிடுது. இப்போ தான் இவர் அந்த சின்ன பையன் சொன்னதே நம்புறாரு. ஒரு வழியாக இப்போ எல்லா பசங்களும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் கிட்டதால போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அந்த பவுமேனு ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தானே, அந்த பையன் மட்டும் தனியாக எங்கே காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். இப்போ தான் அந்த விஷயம் இவங்களுக்கே தெரிய வருது. இப்போ காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க இந்த பையெல்லாம் காட்டுறாங்க. இவங்கிட்ட குட்டியாக சூரிய வைக்கிற பொம்மை மாதிரி ஒரு மாஸ்டர் இருக்குது. இவனும் சூச்சனும் விரட்டுறான். ஆனால் அது போகாமல் அது எதாவது கலர் கலராக லைட் எரிய ஆரம்பிக்குது. அலார மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. ஆனால் அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு தெரியாது. நம்ம ஹீரோயின் உடஞ்சி வச்ச வேலை தான் இதெல்லாம். இந்த குட்டி மான்ஸ்டர் போகிற சத்தத்தை கேட்டு அந்த பெரிய மான்ஸ்டர் வேலை செய்யும். பெரிய மான்ஸ்டர் இந்த குட்டி பையெல்லாம் முழுகான வரும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அண்ணகாரனும் வந்து இந்த பையலை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அந்த குட்டி மான்ஸ்டர் அப்பயும் விடாமல் இந்த 3 பேர்த்த பார்த்து கத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த அண்ணகாரன் என்ன பண்ணுறான், இந்த மான்ஸ்டரை தூக்கி தண்ணிக்குள்ள முக்கி அதே கொண்டு போடுறான். ஒருவேளை இவங்க எப்படி தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. பஸ் ஆக்சிடென்ட் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அங்கே இருக்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லா பசங்களும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் சேஃபாக இருக்காங்க. ஆனால் அவங்க பொண்ணு உங்கள் பையன் அப்புறம் பவுமேனு ஒரு பையன் 3 பேர் மட்டும் காணோம். மேபி அவங்க உங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் வேணால் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரு ஓகேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நடுவில் ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. அந்த குளத்துக்கிட்ட பிளாக் கலர் ஹூடி போட்டு உட்காந்து ஏதோ உரைச்சிக்கிட்டு இருக்கான். போக போக யாருன்னு பார்ப்போம். மறுபடியும் இந்த பக்கம் அப்பாவே அத்தையும் காட்டுறாங்க. இவங்க இந்த விஷயமா காரில் பேசிட்டு வரும்போது தெரியாமல் இதே அடிச்சு தூக்கிடுறாங்க. என்னடா அதுன்னு காருக்கு வெளியே போய் பார்த்தா காரு கீழே ஒன்னத்தையுமே காணோம். மேலே பார்த்தா அந்த பூனை. இந்த பூனை என்ன பூனைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த அப்பாவும் ஐயோ இந்த பூனையா, இது ரொம்ப மோசமான பூனையாச்சு அப்படின்றாரு. இந்த அத்தையும் லூசாடா நீ, பூனை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் மோசமான பூனைன்ற அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்காரி அந்த பூனையை கொஞ்சம் போகிறாங்க.
அப்பதான் அந்த பூனை அதோட வேலையவே காட்டுது. திடீர்னு அது ஏலியனா மாதிரி இவங்க 2 பேரும் மூஞ்சிலுமே ஹோலி கொண்டாடிடுது. அது மட்டும் இல்ல, இந்த பூனைக்கு ஆக்டோபஸ் மாதிரி கைகால்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு இவங்க வந்த காரை ஒரு தள்ளும் பாருங்க, காரு பறந்து போயிடும். இந்த அத்தைக்காருக்கு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது, ஒரு மாதிரி தகச்சு போய் தான் நின்று இருக்காங்க. சரிடா நடந்தே வீட்டுக்கு போலான்னு வந்தா வர வழிக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணி வச்ச வேலையா இருக்கு. ராட்சச பறவை அது இதுன்னு ஏகப்பட்ட மாஸ்டர் சுத்திட்டு இருக்கு. ஒரு வேளையே இப்போ 3 பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து அந்த மாஸ்டர் எப்படி அழிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அண்ணங்காரன் என்ன சொல்றான், அந்த கெட்ட டிராயிங்கெல்லாம் நம்ம குளத்துக்குள்ள போட்டனால தான் உயிரோட வந்துச்சு. அதே மாதிரி நம்ம அதை அழிக்கிற வெப்பனையும் செஞ்சு குளத்துக்குள்ள போட்டோம்னா அது நமக்கு கிடைச்சிரும். அதை வச்சு அதை மாஸ்டர்லாம் கொண்டாடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். நல்ல ஐடியா தான். ஆனா உங்களுக்கு என்ன வெப்பன் செய்யணும்னு தான் தெரியல. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பவுமன் பையன் ஐடியா தர, நான் வேணா ஒரு பெரிய கண்ணா செஞ்சு எல்லா மாஸ்டருமே சுட்டு தள்ளிடலாம் அப்படின்றான். ஆனா அண்ணங்காரன், ஏன்டா லூசாடா நீ, அவ்வளோ மாஸ்டர் இருக்கு, நம்ம என்னைக்கிட்ட அந்த கண்ணை வச்சு ஒவ்வொன்றா சுட்டு தள்ளுறது, நான் ஒரு வெப்பன் செஞ்சு மொத்தமா எல்லாத்தையும் அழிக்க பார்க்கணும்டா அப்படின்றான். இப்போதான் பவுமன் பையன் ஹீரோயின் கிட்ட கேட்கறான், எல்லா பிக்சருமே நீ என்ன மனசுல வச்சு எடுத்தா உறைஞ்சியா, நான் உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இந்த கொலவெறின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னன்றா, ஆமாண்டா எத்தனை வாட்டி நீ கிளாஸ்ல நான் கிண்டல் பண்ணியிருப்ப, என் எரேசர் ஸ்கேலு பென்சில்னு தூக்கியிருப்ப, அப்படியே எப்படின்னு குழந்தைங்களோட கிளாஸ்ல எப்படி விளையாடுவாங்களோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் நம்ம ஹீரோயின் அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, எத்தனை வாட்டி என்ன அனாதான் கூப்பிட்டுருப்பா, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பதிலுக்கு இந்த பவுமன் பையன், நீ அனாதான் சொன்னா நீ பெருமைப்படணும், ஏன்னா உலகத்தில் இருக்க சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அயன்மேனு, பேட்மேனு, ஹல்க்கு இவங்க எல்லாருக்குமே அனாதைங்க தான், அதனால உன்னை அனாதான் சொன்னா நீ பெருமை தான் படணும்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். இப்போ அண்ணங்கார ஒரு வெப்பன் கண்டுபிடிச்சிருக்கான். இது ஏதோ வானத்து வரைக்கும் போய் உலகமெல்லாம் பரவி எல்லா மான்ஸ்டரையும் கொல்லுமாமா. சரி அவ்வளோதானே கிளம்புறப்போ நம்ம ஹீரோனுக்கு ஏதோ பவுமன் பையனுக்கு பாத்ரூம் வந்துருது. நம்ம ஹீரோன் முந்தி அடிச்சுட்டு பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டா. இந்த பையன் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கான் சீக்கிரவான்னு. இந்த பாத்ரூம் வழியா என்ன பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி உள்ள போலான்னு பார்த்தா அந்த பாத்ரூம் ஃபுல்லாக அவ்வளோவும் ஒத்த கண்ணு சிலந்தையா இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. நான் பாத்ரூம் ட்ரௌசர்ல கூட போய் பண்ணா, ஆனால் இந்த பாத்ரூம்ல போக மாட்டேன்டான்னு கதவை சாத்திடுறான். அப்போ தெரியாம ஒரு 4 சிலந்து பூச்சி இந்த பையன் மேலே ஏறிடுது. அதை போட்டு அடிக்கிறாங்க, சாவடிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்குள்ளே இருந்த ஆயிரக்கணக்கான சிலந்து பூச்சிங்கெல்லாம் வெளியே வந்துடுது. வீடே ரணகலமாயிருது. அது சிலந்து பூச்சிலாம் கலரால தானே நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணியிருப்பா, அதனால அது மேலே தண்ணி அடிச்சா கரைஞ்சு போயிடும்னு ஆளாளுக்கு கையில் வாட்டர் பம்பு வாட்டர் கன்னு வச்சுட்டு அதெல்லாம் ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிடுறாங்க. வீடே ஒரு வழியாயிருச்சு. இப்போ அப்பாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பசங்களை காணோம். அதுக்குள்ளே எந்திரிச்சு எங்கேயோ ஓடிட்டானுங்க. எங்கடா பசங்கன்னு பார்த்தா அந்த குளத்துக்கு போகிற வழியில் அண்ணனுக்கும் தங்கச்சி கொஞ்சம் முட்டிக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ணாக்காரனும் கொஞ்சம் அதிகமாக பேசிடுறான், அந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உனக்கு இருக்க அந்த பிரச்சனைனால நானும் அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு அப்படி அப்படின்னு கொஞ்சம் பேசிடுறான். ஹீரோயினும் பதிலுக்கு அதே மாதிரி அதிகமாக பேசிடுறா, நீ ரொம்ப மோசமான அண்ணன், ரொம்ப கேவலமானவன், நீ ரொம்ப செல்ஃபிஷா அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவளும் பேசிடுறா. இதில் கோச்சிக்கிட்டு அண்ணாக்காரன் தனியாக முன்னாடி போயிடுறான். இப்போ மறுபடியும் வீட்டை காட்டுறாங்க. அத்தையும் அப்பா உட்காந்து பசங்க எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் வீட்டு ஜன்னலில் ஏதோ தட்டுற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மஞ்சள் கலரில் பட்டாம்பூச்சி. இதுவும் நம்ம ஹீரோயின் ட்ராப் பண்ணதா. இந்த பட்டாம்பூச்சியை நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கையில் டாட்டுவாக பார்த்துருப்போம். இதை பார்த்த உடனே அந்த அப்பாவுக்கு அவங்க பொண்டாட்டியே பட்டாம்பூச்சியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே காட்டுக்குள்ளே போறாரு. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே அந்த சிலந்தி பூச்சிங்களாம் சேர்ந்து நம்ம ஹீரோனோட வீட்டில் இருந்த பொருள்லாம் தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டுருச்சுங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் ட்ரா பண்ண நல்ல டிராயிங்ஸும் இருக்கு. அதில் தான் நம்ம ஹீரோயின் இந்த அண்ணாக்காரனு சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாதிரி டிராயிங்கில் உடஞ்சி வச்சிருப்பா. இதை பார்த்துட்டு இந்த அண்ணாக்காரனு தங்கச்சி அவசரப்பட்டு திட்டிடமேனு ஃபீல் பண்ணிருக்கான். உடனே இந்த குளத்துக்கிட்ட போய் பார்த்தா இன்னும் அந்த ஹூடி போட்டவன் அங்கே தான் இருக்கான். அவன் நடக்கிறத ஒரு மாதிரி அரைபாதையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் யாரும் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தா இருக்க மாஸ்டர் பத்தாதுன்னு இவன் புதுசாக மாஸ்டர் உறைஞ்சி தண்ணிக்குள்ள போட்டு இன்னும் மோசமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து இந்த அண்ணங்காரை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா கையில் வச்சிருந்த வெப்பன் பேப்பரை கீழே விட்டுறான். இந்த சத்தம் கேட்டு அந்த ஹூடி போட்டவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். கையில் ஷார்ப்பாக வச்சிருக்கான். அதை வச்சு இவங்க கிரியேட் பண்ண வெப்பன் பேப்பரை கிழிச்சு போட்டுடுறான். அவ்வளோதான், அங்கே வச்சிருந்த ஒரு பேப்பரும் போயிருச்சு. அப்பதான் அவன் யாருன்னே காட்டுறாங்க. மூஞ்ச பாருங்க எவ்வளோ ரணா கொடூரமா இருக்கு. இவன் யாருன்னா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோன்னு ஒரு டிராயிங் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுல இருக்கவன் தான் இவன். நல்ல வேலையை இந்த அண்ணங்கார கண்ணில் படல, இப்படியே தப்பிச்சிட்டான். இப்போ 3 பசங்களும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ணனும் தங்கச்சி சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ உட்காந்து அந்த மாஸ்டர் எப்படி அழிக்கிறது, இந்த ஹூடி போட்டவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஐடியா பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட மறுபடியும் டிரா பண்ண பேனாவும் இல்லை, பேப்பரும் இல்லை. அப்பதான் ஹீரோன்னு ஒரு ஐடியா தரான். அந்த ஹூடி போட்டவங்க கிட்ட பேப்பரும் இருக்கும், பேனா இருக்கும். இவ்வளோ நேரம் அதை வச்சு தானே அவன் தண்ணிக்குள்ள உடஞ்சி போட்டுட்டு இருந்தான். சார் எப்படியாவது அவனை திசை திருப்பி அவங்ககிட்ட இருக்க பேனாவும் பேப்பரையும் நம்ம எடுத்து நாம் ஒரு வெப்பன் கிரியேட் பண்ணி தண்ணிக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. ஐடியாலாம் ஓகே தான், ஆனால் அது எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரொம்ப மோசமானவனா இருக்கான், கையெல்லாம் ஷார்ப்பாக வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பவுமன் பையன் வாண்டடா உள்ள வந்து, என்னடா அவன் பெரிய ஆளு, அவளாம் எனக்கு சப்பா மேட்ரு சால்ட்டு வாட்ரு, என்ன தெரியல, நான்லாம் மின்னல் வேகத்தில் ஓடுண்டா, நான் போய் அவனை சமாளிக்கிறேன், நீங்கள் அந்த கேப்பில் அந்த பேப்பரை பேனாவை எடுத்து உடைக்கிறான் வெண்ணைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவையே தான் ஆஞ்சநேயர் கதையை தூக்கிட்டு போகிற மாதிரி கையில் ஒரு கட்டையை தூக்கிட்டு போகிறான். ஹூடி போட்டவங்க கிட்ட போயிட்டு வாகை சோடவா படத்தில் வர விமல் மாதிரி நீ என்ன புலியா அப்படின்ற மாதிரி கேட்டு வம்புழுக்கிறான். அப்பதான் தெரியுது இந்த இடத்துல அந்த ஹூடி போட்டவன் மட்டும் இல்லை, இவன் கிரியேட் பண்ண எல்லா மாஸ்டரும் அங்கே தான் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து இவனை துரத்த ஆரம்பிக்குது. புலி மாதிரி போனவன் பூனை மாதிரி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான்.
ஒரு இடத்துல போய் டென்ட்டுக்குள்ள அமைதியா ஒளிஞ்சுக்கிறான். இதான் கேப்னு நம்ம ஹீரோயினும் பேப்பர் பேனா எடுத்து உரையலான்னு போறான். ஆனா அந்த இடத்துக்கும் அந்த ஊடி போட்டோ வந்துடுறான். இப்போ ஹீரோனை துரத்தி கொள்ளலான்னு ட்ரை பண்ணும்போது அண்ணங்கார குறுக்க பூந்து, ஏண்டா ஏன் தங்கச்சிவா கொள்ற ஒன்ன கொள்றன்னு கையில லைட்டாரும் இன்னொரு ஸ்ப்ரே வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஹூடி போட்டவன கிரையான் மூலமா தானே உறைஞ்சிருப்பா. கிரையான்ல நெருப்பு போட்டா உருகிரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பையல நெருப்பால் அடிச்சு உருக்கி கொண்டாடலான்னு அண்ணங்கார பிளான் பண்ணிட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் டிராப் பண்ணலான்னு போனா அங்க இருக்க பேனெல்லாம் எதுவும் உரைய மாட்டேங்குது, எல்லாத்தையும் இன்கு தீந்து போச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் பவுமன் பையில கொல்ல மாஸ்டர் கிட்ட வரும்போது அத்தையார் என்ட்ரி கொடுத்து ஏஜென்ட் டீனான்ற மாதிரி அந்த மாஸ்டர் அடிச்சு கொண்டுறாங்க. பின்னாடி அப்பா அதுக்கும் மேல ஏஜென்ட் விக்கிற மாதிரி அடிச்சு பொழந்துடுறாரு. இந்த பக்கம் அண்ணங்கார அந்த ஹூடி போட்டவ மேல நெருப்படிக்கிறான். ஆனாலுமே அது உருகுதே தவிர சாக மாட்டேங்குது. இந்த பையனோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் ஹீரோயின் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறா. வரைய பேனால் இன்கிலன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கையில கிறுக்கி இருந்தா இல்லையா, அதை அப்படியே கையை தண்ணிக்குள்ள விட்டுருக்கா. அது அப்படியே ஆக்டோபஸ்ல இருக்க மாதிரி இவ கையிலும் அப்படியே டென்டகல்ஸ்லாம் முளைச்சிருக்கு. இதை வச்சு அந்த மாஸ்டர் அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த அனகாரனும் இந்த டிராயிங்கையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கா. அதுல இருக்க மாதிரி இவனுக்கு கையில பச்சை கலர் ஒரு கத்தி வந்திருக்கு. அப்போ அந்த ஹூடி போட்டவங்க அடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது இந்த பவுமன் பையன் ஒரு கன்னு உறைஞ்சு வச்சிருந்தான் இல்லையா, அதை தூக்கிட்டு வந்துடுறான். அதை வச்சு இந்த ஹூடி போட்டனா ஒரே அடி தான் அப்படியே செத்து போயிடுறான். இந்த பையனும் மாசம் ஒரு என்ட்ரி கொடுத்து போஸ்ட் கொடுத்து நின்று இருக்கான். மீதி இருக்க மாஸ்டர் ஹீரோன்னு அடிச்சு துவம்சம் பண்ணிடுறா. அந்த இடத்துக்கு காரணம் அந்த அப்பாவை வந்துடுறாரு. இப்போ அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபைனலாக அந்த மாஸ்டர் அழிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோன்னு உறைஞ்சி வச்சா எல்லா நல்ல டிராயிங்கும் தூக்கி தனிக்குள்ள போட்டுறாங்க. அதில் இருக்க சிங்கம் குரங்குன்னு எல்லா நல்ல டிராயிங்கும் சேர்ந்து ஊரில் இருக்க கெட்ட மாஸ்டர்லாம் அழிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதுங்களா தண்ணிக்குள்ள போட்ட உடனே வானத்தில் பறக்கிறத பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகா இருக்கு. இப்போதான் அண்ணங்கார அம்மாவோட அரிசியை தூக்கி மறுபடியும் தனிக்குள்ள போடலான்னு நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த அப்பா வந்துட்டு, மகனே நான் சொல்கிறத கேள்றா, நீ அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னு தெரியும், நானும் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், ஏன் தங்கச்சியுமே அம்மாவை மிஸ் பண்ணிருக்கா, இவ்வளோ நாள் நான் தங்கச்சி மேலேயே தான் கவனம் செலுத்திட்டேன், உன் மேலே நான் கவனம் செலுத்தாம விட்டுட்டேன், நான் மன்னிச்சிருடா, இதுக்கு மேலே நான் பொறுப்பான அப்பாவா உன்னை தங்கச்சி நான் பத்திரமா பார்த்து பண்ணா அப்படின்றாரு. அப்பா தான் நோட் பண்ணுறாரு, அந்த அஸ்தி வச்சிருந்த பை ஓட்டையாக இருந்திருக்கு. பத்தாததுக்கு அஸ்தி இருந்த மர பாக்ஸு கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. இதுலலாம் கொஞ்சம் அஸ்தியில் கொஞ்சம் சிந்தி போச்சு. இந்த பையன் உடனே அப்பாவை கட்டி பிடிச்சி நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணும்னே பண்ணல, தெரியாம தான் கொட்டிடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். அப்பாவும் சரி பரவாயில்ல விடுப்பா, அம்மா எங்கேயும் போல, பட்டாம்பூச்சியா நம்ம கூடயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் கூடயே வந்து கட்டி பிடிச்சி 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்ச நாள் ஓடிடுது. பசங்களும் பழையபடி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டையும் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அப்பயுமே ஊருக்குள்ள சில மாஸ்டர் சுத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.